மட்டும் தெரியுது நம்மளை சுற்றி இருக்கிறவனுக்கு இரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்படுதுன்னு. ஆனால் நிவர்த்தி ஆகாதே, நித்திய மீட்பு கிடைக்காதே. நிவர்த்தி ஆகாது, நித்திய மீட்பும் கிடைக்காது. அப்போ இது எப்படி நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க? நம்ம தமிழர்களும் தானே திருவிழாவுக்கு போனால் ஆடு வெட்டி அந்த இரத்தத்தை பிடிச்சு பாத்திரத்தில் அப்புறம் அதையெல்லாம் வெட்டி அவங்க கடவுளுக்கு கொடுக்குறதா அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இது ஆண்டவர் மனுஷனுக்கு தெரியப்படுத்த விரும்பினார். நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது ஆண்டவர் மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே குமாரனை இந்த பூமிக்கு பலியாக அனுப்புவது தான் திட்டம். இயேசுவினுடைய சிலுவை தான் முதலாவது முன்கருவிக்கப்பட்டது. அதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கடவுளுக்கு தோல்வியே கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க மனுஷன் பாவம் செய்யும்போது கடவுள் ஓடி போய் தடுக்க வேண்டியதானே. மனுஷனுக்காக அடிக்கப்பட வேண்டியது தான் கடவுளுடைய பெரிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய முதல் படிதான் மனிதன் படைக்கப்பட்டான்.